வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையோட செரிமான தன்மையை அதிகப்படுத்தி அவங்களுக்கு நல்ல பசி எடுக்க வைக்க ரொம்ப ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். 6 மந்த் கம்ப்ளீட் ஆன எல்லா பேபிஸ்க்குமே இந்த ஹோம் ரெமெடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எனக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறதும் இதே கொஷின் தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. குழந்தைக்கு சாப்பாடு எப்படி செஞ்சு கொடுத்தாலுமே அதை அவங்க சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஒன்று வாயிலே வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி இல்லைனா வாயில் வச்ச உடனே துப்பிடுறாங்க. இந்த 2 கம்ப்ளைண்ட்ஸ் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்க பேபிஸ்க்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. குழந்தை நம்ம கொடுக்குற ஃபுட்டை சரியாக சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அதோடய டேஸ்ட் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் கொடுக்குற கன்சிஸ்டன்சியாக கூட இருக்கலாம். குழந்தைங்களுக்கு மாதம் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஃபுட் எல்லாமே குழந்தை சாப்பிடுவாங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தைக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்டை செஞ்சு கொடுங்க. சில குழந்தைங்களுக்கு ஃபுட்டில் வந்து சால்ட் ஆட் பண்ணால் பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டில் ஸ்வீட்னஸ் இருந்தால் சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு சால்ட்டு சுகர்னு எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளைனாக தான் செஞ்சு கொடுக்கணும். ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும் அந்த ஃபுட்டில் அவங்களுக்கு என்ன டேஸ்ட் இருந்தால் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி கொடுங்க. அப்பயும் குழந்தை சாப்பிடலை அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், வயிறு சம்மந்தமான பிரச்சனை இது மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டு ஒன்ஸ் அவங்களுக்கு நல்லா செரிச்சா மட்டும்தான் அகைன் அவங்களுக்கு பசி எடுக்கும், மறுபடியும் நம்ம கொடுக்குற ஃபுட்டை அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற ஃபுட் எல்லாமே அவங்க நல்லா சாப்பிடணுன்னா அவங்களுக்கு அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு வந்து ஃபுட்டும் நான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் கொடுக்குறேன், ப்ளஸ் அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் செஞ்சு கொடுக்குறேன், இருந்தாலும் குழந்தை எந்த ஃபுட்டையும் சாப்பிடலை அப்படின்றீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. குழந்தையோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு நல்ல பசி எடுக்க வைக்க நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த சீரகம் தான். மெயினாக இந்த சம்மர் சீசனில் வெளியே ஹீட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். பெரியவங்க நமக்கே பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் சரியாக பசி எடுக்காது. ஸோ இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் குழந்தைக்குன்னு மட்டும் இல்லாமல் நீங்களும் கூட ட்ரை பண்ணலாம். இந்த ஹோம் ரெமெடி செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 300 ml தண்ணி இருக்கும். இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப வற்றணுன்ற அவசியம் இல்லை, இது வந்து ஓரளவுக்கு கொதித்தாலே போதும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குழந்தைக்கு நம்ம கொடுக்குற ஃபுட் எல்லாமே நல்லா சிரித்தா மட்டும்தான் அவங்களுக்கு அகைன் பசி எடுக்கும், மறுபடியும் நம்ம கொடுக்குற ஃபுட்டை அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ பேபியோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரி செய்கிறத இந்த சீரகம் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குன்னே சொல்லலாம். சீரகத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது குழந்தையோட வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரி செய்யும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. இந்த சீரக தண்ணியை நீங்கள் வடிகட்டி குழந்தைங்களுக்கு வார்மாக கொடுங்க. இது இல்லாமல் சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ரெமெடி வந்து நீங்கள் குழந்தைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அளவும் கிடையாது. அவங்க எவ்வளோ குடிக்கிறாங்களோ அந்தளவு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை குழந்தைக்கு நீங்கள் நார்மலாக குடிக்கிறதுக்கு கொடுப்பீங்க இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக இதே தண்ணியை கூட நீங்கள் அவங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். இந்த ஹோம் ரெமெடி மட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற எல்லா ஃபுட்டையுமே அவங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.